தோனி பத்தி எவனாச்சும் தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் செத்தான். அடிங்க, தோனி பத்தி தப்பா பேசுறீங்க ஆண்டின்னு போங்கடா போ. ஓ மை காட், இட்ஸ் கெட்டிங் லேட். நடுவில் யாரா தூணி வச்சது? துணிக்கியான யாரு? ஜாம். ஓ சேல்ஸ் வேணா. ஜாம்லாம் வேணாண்ணா, ஒரு 2 கெச்சப்பு. அப்படியே 2 அப்பு. நேத்து என் தம்பிங்க 2 பேரையும் அடிச்சியாமே. ஆமா, தோனி பத்தி தப்பா பேசினாங்க, அடிச்சேன். நான் கூட தான் தோனி ஃபேனு, அதுக்குன்னு அடிச்சிருவியா? ஒழுங்கா ஆடலன்னா ஆடலன்னு தான் சொல்ல முடியும். ஏய் கண்ட்ரோல். நீ தோனி ஃபேன், நான் தோனி வெறியன். தோ பாடுறா, பொண்ணுங்களுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியுமானே தெரியல, இதுல தோனி ஃபேனா? கேள்வியை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கவா? நானே கேட்கிறேன். ஒரு ஓவர்ல 6 பால். ஒரு மேட்சுக்கு T20னா 20 ஓவர், 1 டேனா 50 ஓவர், டெஸ்ட்டுக்கு 2 இன்னிங்ஸ். தோனியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பங்களாதேஷோட 0, அதே டோர்னமெண்ட்ல 7, அதுக்கப்புறம் 14. தோனியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 183 நாட் அவுட் ஸ்ரீலங்காவோட. தோனியோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பாகிஸ்தானோட 148. தோனியோட சிக்னேச்சர் ஷாட் ஹெலிகாப்டர். தோனியோட வைஃப் பேரு சாக்ஷி. பொண்ணு பேரு ஜீவா. தோனியோட கேப்டன்சில வின் பண்ண முக்கியமான டோர்னமெண்ட் சொல்லு. 2007ல T20 வேர்ல்ட் கப், 2010 2011ல IPL, 2011ல 50 ஓவர் வேர்ல்ட் கப், 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆமா, இவ்வளவு கேக்குறியே, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். தோனியோட ஃபர்ஸ்ட் பைக் பேர் சொல்லு. RX100. Yamaha RD 350. உனக்கு தோனி வெறும் கிரிக்கெட்டர், எனக்கு அதுக்கும் மேல. எப்ப பாரு டிவி. ஏய் என்னடி ஆச்சு, எது கழுவுற? CSK தோத்துருச்சுமா. ஏய் அவங்களாம் காசு வாங்கிட்டு விளையாடுறவங்கடி, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு வா சாப்பிடலாம். தோனி அவுட் ஆயிட்டாருமா. அவனும் காசு வாங்கிட்டு தானே விளையாடுறான். என்னடி அத்தா சொன்ன? தோனி யார் தெரியுமா? எங்க தலை. அப்படி தோனி உனக்காக என்ன பண்ணிட்டாருன்னு நீ கேட்கலாம். எனக்காக தோனி ஒன்னும் பண்ணலதான், ஆனா நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு. எல்லா நேரத்திலயும் பதட்டப்படாம ரொம்ப கூலா இருப்பாரு. என்னதான் சீனியர் பிளேயர் டீமுக்கு வேணான்னு யங் பிளேயர்ஸை மேஜரா இறக்குனாலும் தான் எடுத்த டெசிஷன் கரெக்ட்னு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி காமிச்சாருமா கேப்டன் தோனி. தோனி நினைச்சிருந்தா டாப் ஆர்டர்ல கரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எல்லா மேட்ச்லயும் விளையாடி ஹை ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்க முடியும். ஆனா மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு பேட்ஸ்மேன் லிஸ்ட்லயே லாஸ்டா வந்து நின்னு டீம் வின்னிங் மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சுக்கிட்டு விளையாடினவர் எங்க தலை தோனி. செல்ஃப் கேம் விளையாடுனது இல்ல, செல்ஃபிஷா யோசிச்சது இல்ல. அதனாலதான் கேப்டனா டீம் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த பேர் வேணான்னு சொல்லி கேப்டன்ஷிப்பை கோலி கொடுத்துட்டாரு. டீம் எப்ப ஜெயிச்சாலும் டீம் எஃபர்ட்னு கெத்தா மாற தட்டுறதும் எங்க தலை தோனி தான். டீம் தோத்துட்டா தன்னாலதான் பழி எடுத்துக்கிறதும் எங்க தலை தோனி தான். நீ சொல்ற மாதிரி பணம் வாங்கிட்டு விளையாடுறவங்க பண்றதை எங்க தலை தோனி பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் தலை தோனி, தெரிஞ்சுக்கோ. சரி சரி, 2 இட்லி எடுத்து வச்சு கொண்டாடுறேன். என்ன சொல்ற இவ?